தொடர்ந்து 2 வாரம் சியா சீட்ஸ் எடுக்கிறனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா, பெருசா எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாதுங்க. அன்லெஸ் யூ ஆர் டேக்கிங் வித் அ ப்ராப்பர் டயட். ஸோ ப்ராப்பரான டயட் ப்ளஸ் சியா சீட்ஸ் எடுக்கும்போது, நம்ம குடல்ல இது ப்ரீபயோட்டிக்கா மாறுது. இந்த ப்ரீபயோட்டிக் என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து அதிகரிக்குது. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம குடல்ல இருக்க செல்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல உணவாகுது. ஸோ குடலோட செல்ஸுக்கு ஊட்டச்சத்து அதிகமாகுது. ஸோ சியா சீட்ஸில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் ரிச் இன் புரோட்டீன், அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்குது. ஃபைபர், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒமேகா 3 அமிலங்கள்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 ஆசிட்ஸ் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சியா சீட்ஸில் இருக்கிறனால நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணும்போது நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல வழியாக இருக்குது. இதில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கிறனால இது வந்து நம்ம வயிற்றை ஃபுல்லாக வச்சுக்குது. ஸோ நம்ம பசி கம்மியாக எடுக்கிறனால இது நம்ம உடல் எடை கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் இது டயபெட்டிக்குமே நல்ல ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இதில் ஃபைபர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால நமக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வராமல் தடுக்குது. அது கூட நமக்கு கான்ஸ்டிபேஷன் மாதிரி பிரச்சனை வராமையும் தடுக்குது. சியா சீட்ஸும் வாட்டரும் மிக்ஸ் ஆகும்போது பார்த்தோம்னா இது ஒரு ஜெல் மாதிரி சப்ஸ்டன்ஸாக மாறுது. ஸோ இந்த ஜெல் பார்த்தோம்னா ஒரு சால்யூபிள் ஃபைபர், அதாவது ஜீரணிக்கக்கூடிய நார்ச்சத்து. ஸோ இந்த சால்யூபிள் ஃபைபர் பார்த்தோம்னா நம்ம குடலில் இருக்க குட் பாக்டீரியாஸ்க்கு வந்து ஒரு நல்ல உணவாக இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா நம்ம பாடியில் நடக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும். அது கூடவே நம்ம இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும். ஸோ நமக்கு நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வராமல் இது தடுக்குது. சியா சீட்ஸ் எப்படி கன்சியூம் பண்ணலான்னா, 1 லிட்டர் தண்ணியில் வந்து 2 ஸ்பூன் சியா சீட்ஸை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்க்கு பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் டயட் எடுக்கும்போது உங்கள் வெயிட் லாஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு வராமையும் பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே.